2வது கடந்த 6 மாதங்களாகவே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சில விஷயங்களில் அவர் பேச ஆரம்பித்தார். அதுவும் மோடிக்கு பிடிக்கலன்றாங்க. உதாரணத்துக்கு அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர். நான் 3 மாதங்களுக்கு முன்பு 3, 4 மாதங்களுக்கு முன்பு அங்கே போகும்போது விவசாயிகள் மாநாட்டில் பேசும்பொழுது விவசாயிகளுக்கு மோடி அரசு வஞ்சனை செய்கிறது என்ற துணியில் அவர் பேசினார். எதையுமே நிறைவேற்றலாம். அப்புறம் நீதித்துறைக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே மோடி கவர்மெண்ட்டுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்றாங்க. எப்படி பார்த்தாலும் தன்கருடைய ராஜினாமா வரலாறு காணாதது. சுதந்திர இந்திய வரலாறில் பதவி 2 வருஷம் இருக்கும்போது கடந்த காலங்களில் ஆர் வெங்கட்ராமன் போன்றவர்கள் வந்து ஜனாதிபதியாக பதவி உயர்வு பெற்றதால் ராஜினாமா பண்ணாங்க. இந்த மாதிரி உடல்நிலையை காரணம் காட்டி மொத்தமாக பணியிலிருந்து அரசியலேருந்து ஓய்வு பெறக்கூடிய காரியத்தை யாருமே பண்ணலை. அதான் நம்முடைய தன்கர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக மோடியோட அவருக்கு ஒத்து போகலைன்றது தான் காரணம். அது நல்லாவே தெரியுது. ஆனால் இவருக்காக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் யோகியர்கள் கிடையாது. ஏன்னா சுதந்திர இந்திய வரலாறுல முறையாக 6 மாதத்துக்கு முன்னாலே இதே தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம். அப்போ வந்து ஆளுங்கட்சி அவரை பேக்கப் பண்ணதால் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்தெடுப்புலேயே தோற்கடிக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த தன்கருக்கு தான் வரிஞ்சு கட்டிட்டு போய் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குது. ஏன்னா மோடியோட அவர் எதிர்க்கிறாரு. ஸோ இது இந்த